நான் உங்கள் தண்டபாணி பேசுகிறேன், நெக் டிசைன் கன்சல்டன்சி கோயம்புத்தூர். இந்த டிசம்பர் மந்த் வந்து அடுத்த பேட்ச் நம்ம டிசைன் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதில் மெயினாக 4 கோர்சஸ் பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஜூனியர் டிசைன் இன்ஜினியர், ப்ராடக்ட் டிசைன் இன்ஜினியர், FEA ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அண்ட் FEA CFD இன்ஜினியர். ஸோ ஜூனியர் டிசைன் இன்ஜினியரில் வந்து ஜூனியர் டிசைன் இன்ஜினியர்லையும் ப்ராடக்ட் டிசைன் இன்ஜினியர்லையும் மேஜராக எதை பற்றி டீல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு டிராயிங் ரீட் பண்ணுறது, எப்படி டிராயிங்கை ஸ்டடி பண்ணுறது, டிராயிங்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எப்படி வந்து ரீட் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, லேஅவுட்டு, டைட்டில் பிளாக், பில் ஆஃப் மெட்டீரியல் செலெக்ஷன்ஸு, ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங்கு, சர்ஃபேஸ் ரஃப்னஸ், ஹீட் ட்ரீட்மெண்ட், இதை எப்படி வந்து இன்கார்பரேட் பண்ணுறது, டிசைன் டேட்டா புக்கை யூஸ் பண்ணி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாம் எப்படி போடுறது, ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சஸ் எப்படி அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங்க்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, மெஷரிங் டிவைசஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட்டில் வந்து டைமென்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறது, அந்த டைமென்ஷன்ஸ் எப்படி வந்து 2D அண்ட் 3D காம்பனண்ட்டாக வந்து கிரியேட் பண்ணுறது, ரியல் டைம் காம்பனண்ட் மாடலை வந்து எப்படி 3D மாடல்லையோ அல்லது 2D டிராஃப்டிங்லேயோ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அண்ட் டிசைன் கால்குலேஷன்ஸ்க்கு என்னென்ன யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன பேசிக் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம், டாலரன்ஸ்னால் என்ன, டாலரன்ஸ் என்னென்ன டைப் ஆஃப் டாலரன்ஸை டிஃபைன் பண்ண போகிறோம், GD&Tயில் என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குது, எந்தெந்த சிம்பிள் வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இப்படிங்கிற விஷயத்த எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஜூனியர் டிசைன் இன்ஜினியரிங் கோர்சஸில் நாங்கள் லேர்ன் பண்ணி கொடுக்க போகிறோம். இது மட்டும் இல்லை, இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இதை மட்டும்தான் வந்து 2D அண்ட் 3D CAD சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் இன்டகிரேட் பண்ணணும். இதை அப்ளை பண்ணால் மட்டும்தான் ஒரு 3D சாஃப்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறத கற்றுக்க முடியும். வெறும் 3D சாஃப்ட்வேர் ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறதோ, பார்ட் அசம்பிளி கிரியேட் பண்ணுறதோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் சர்வே பண்ண முடியாது. ஒரு 3D மாடல் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த 3D மாடல் வந்து 2D கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த ஃபண்டமெண்டலோட இன்கார்பரேட் பண்ணி 2D டிராஃப்டிங் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. ஒரு ஃபேப்ரிகேஷன் டிராயிங்காக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரொடக்ஷன் டிராயிங்காக இருந்தாலும் சரி, அந்த டிராயிங்கில் இது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கிளியராக வரணும். அப்படி கிளியராக வந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த டிராயிங் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், நீங்கள் டிசைன் கால்குலேஷன்ஸ் தெரியணும்னா பேசிக்காக இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாமே தரவாக தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபார்முலாஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ்லையும் சென்ட் ஆஃப் மெட்டீரியல் இருக்கக்கூடிய பேசிக் ஈக்குவேஷன்ஸும் வந்து தரவாக லேர்ன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதை அப்ளை பண்ண தெரியும், அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து ஒரு ஷீட் மெட்டல் காம்பனண்ட் டிசைன் பண்ணுறது, ஷீட் மெட்டல் காம்பனண்ட்டுக்கு பெண்டிங் அலவன்சஸ், பெண்டிங் டிடக்ஷன்ஸு, கே ஃபேக்டரோ ஒய் ஃபேக்டரோ எப்படி வந்து சாஃப்ட்வேரில் நம்ம அப்ளை பண்ணணும், அதோட பேசிக் ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படிங்கிற தரவை தெரிஞ்சுக்கணும். பெண்டிங் அண்ட் டார்ஷன் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்ட்ரெஸ் டைம் கால்குலேஷன்ஸ் பண்ணுறது, ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூவ்மெண்ட் டயக்ராம்ஸ் வந்து அதிலிருந்து எப்படி எடுக்கிறது, எப்படி அரைவ் பண்ணுறது, மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷனோ மேக்ஸிமம் பெண்டிங் மூவ்மெண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பேசிக் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் சென்ட் ஆஃப் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் இது எல்லாமே ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் இதை வந்து டைரெக்டாக வந்து 2D அண்ட் 3D சாஃப்ட்வேரில் வந்து எப்படி இன்டகிரேட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் 2D அவுட்புட் வந்து கொடுக்க முடியும். இது மட்டும் இல்லாத வெல்டிங் சிம்பிள்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறது, வெல்டிங் எப்படி வந்து ப்ராடக்டில் அல்லது வந்து ஒரு டிராயிங்கில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் நம்ம தரவாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஒரு 2D டிராஃப்டிங் பக்காவாக போட முடியும். எல்லாரும் நீங்கள் தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 3D CAD மாடல் தெரிஞ்சதுன்னா நான் டிசைன் இன்ஜினியர், நான் R&D இன்ஜினியர் நம்ம சொல்லவே முடியாது. ஒரு டிசைன் இன்ஜினியரோ R&D இன்ஜினியரோ அல்லது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இன்ஜினியரோ ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே பக்காவாக நமக்கு இன்கார்பரேட் பண்ண தெரியணும். இது சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு டூல். அந்த டூலில் வந்து நான் சொன்ன விஷயத்தை எல்லாமே அப்ளை பண்ண தெரிஞ்சுட்டு அது பேசிக் ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் மாடல் கிரியேட் பண்ண தெரியணும். அந்த மாடல் கிரியேட் பண்ணுறது மட்டுமே இல்லாத பார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறோம், அசம்பிளி எப்படி பண்ணணும், அசம்பிளி டைமென்ஷன்ஸ் எப்படி போடணும், பேசிக்காக டைமென்ஷனல் ரூல்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற தரவை தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு 2D டிராயிங் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்லி யூ ஹேவ் டு ஸ்டடி இன்க்ளூடிங் சர்ஃபேஸ் ரஃப்னஸ், ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் டாலரன்ஸ், GD&T சிம்பிள்ஸ். இது எல்லாமே தரவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஒரு ப்ராடக்ட் வந்து பக்காவாக வித்தவுட் எனி எரர், வித்தவுட் எனி டீவியேஷன் வந்து அந்த ப்ராடக்ட் நம்ம தயாரிக்க முடியும். இதை வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா தென் தேர் மேனுஃபேக்சரிங் for the component. So this is the course content which be available. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, யாருக்கெல்லாம் வந்து டிசைன் கோர்ஸ் படிக்கணும், யாரெல்லாம் டிசைனில் எக்ஸ்பர்டைஸ் ஆகணும்னு விருப்பப்படுறீங்களோ, இதுதான் வந்து இனிஷியலாக ஒரு R&Dலையோ அல்லது ப்ராடக்ட் டிசைன்லையோ அல்லது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதை தாண்டி சில பேர் வந்து 3D பிரிண்டிங், அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். இதுக்குள்ளே அந்த ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ணுறது அப்படின்னாலும் நெக்ஸ்ட் லெவல் போகணும். பட் பேசிக்காக இது தெரிஞ்சால் மட்டும்தான் அது அடுத்த லெவல் போக முடியும். அப்பார்ட் ஃப்ரம் தட், ஒரு CAE அனாலிசிஸ்டாக போகணும் அப்படின்னா 2 ஆஸ்பெக்டில் நம்ம பிரிச்சிருக்கோம். ஒன்றுன்னா FEA ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், இன்னொன்று FEA CFD இன்ஜினியர். மோஸ்ட்லி FEA ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக ஆகணும் அப்படின்னா
நம்ம ஆல்ரெடி வந்து இன்ஜினியரிங்கில் படித்த விஷயம் தான். லைக் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸுடைய ஃபண்டமெண்டல்ஸும் சென்ட் ஆஃப் மெட்டீரியலுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஒரு அனலிசிஸ்டாக நம்ம ஆகவே முடியாது. வெறும் சிஐ டூலை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா வி கேனாட் பிகம் அ சிஐ அனலிசிஸ்ட். அப்போது இந்த ஸ்டென்ட் ஆஃப் மெட்டீரியலோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து தரவாக தெரிஞ்சுட்டு அதை எப்படி வந்து டூலை யூஸ் பண்ணி, அதாவது எஃப்இஏ டூலை யூஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு தெரியணும். அதில் வந்து டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ், சப்போர்ட், ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ், டிஃப்ளெக்ஷன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஸ்டிஃப்னஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, திக் சிலிண்டர் எப்படி டிஃபைன் பண்ணுறது, ஒரு சிம்பிளாக பாய்லர் மாதிரி ஒரு காம்பனண்ட்டோ அல்லது ஆட்டோமோட்டிவ் காம்பனண்ட்டோ ஆட்டோமொபைல் காம்பனண்ட்டோ வெஹிக்கிள்ஸோ நீங்கள் டிசைன் பண்ண அப்படின்னா இந்த பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன்ஸு, மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட்டை வந்து அனலைசிஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து மெயினாக நாங்கள் லேர்ன் பண்ணி கொடுக்க போகிறோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் சிஎஃப்டி இன்ஜினியர் அல்லது சிஎஃப்டி அனலிசிஸ்டாக போகணும் அப்படின்னா கட்டாயமாக ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸினுடைய ஃபண்டமெண்டல்ஸும் ஃப்ளூயிட் டைனமிக்ஸினுடைய மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து எஃப்இஎம்ல எப்படி இன்டெகிரேட் பண்ணுறாங்கிறதுக்காக எஃப்இஎம் பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு அடுத்தது தான் வந்து சிஎஃப்டி டூலை யூஸ் பண்ணி அதை நம்ம லைக் ரிசல்ட்ஸ் வந்து அரைவ் பண்ணிக்கலாம். என்னதான் ஸ்ட்ரக்சரல் ரிசல்ட்டும் சிஎஃப்டி ரிசல்ட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் வி நீட் த ஃபண்டமெண்டல் கான்செப்ட் அபவுட் வேலிடேஷன். அப்போ சயின்டிஃபிக்கலாக வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் ஆல்ரெடி போட்டு வச்சிருப்பீங்க, இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ரிசல்ட்டும் வச்சிருப்பீங்க. இது ரெண்டையும் நீங்கள் வந்து கோரிலேட் பண்ணி இதை வேலிடேட் பண்ண தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் வெதர் நம்ம கண்டுபிடிச்சதோ அல்லது நம்ம சால்வ் பண்ண ரிசல்ட் வந்து வித்தின் த லிமிட் அல்லது வித்தின் த அக்செப்டபிள் லிமிட் அல்லது வித்தின் த பவுண்டரி லிமிட் ஆஃப் அக்யூரசியில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். சப்போஸ் அப்படி அக்யூரசி இல்லைன்னா we need to do the again remodification of a product or redesign of your analysis, re-run the analysis. அதை பண்ணி அந்த ரிசல்ட்ஸ் அரைவ் பண்ணிடுவோம். அல்டிமேட் should be you are going to give the best optimal solution. அந்த ஆப்டிமல் சொல்யூஷனை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யாரெல்லாம் இது படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ, ஸோ கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது யாரெல்லாம் வந்து ஆல்ரெடி டிசைன் படிச்சுட்டு எஃப்இஏ சைட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, சிஏ படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ, சிஏயில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ டேரெக்டாக வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது மெயில் பண்ணுங்கள் mechdesignconsultancy@gmail.com. யாருக்கெல்லாம் இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ, டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும், பேசிக் ஈக்குவேஷனை பற்றியோ கால்குலேஷன்ஸ் பற்றியோ தரவாக தெரிஞ்சுக்கணும், அனாலிசிஸ் பற்றி நீங்கள் தரவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய மெக்டிசைன் கன்சல்டன்சியினுடைய யூடியூப் சேனல் வந்து நீங்கள் மெக் இன்ஜினியரிங் எம்டிசி இன்ஜினியரிங் இருக்குது, அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக வந்து டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் நிறைய போட்டுகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய கேரியர் பார்த்துக்கு பர்டிகுலராக டிசைன் அண்ட் எஃப்இஏ அனாலிசிஸ்டாக போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், மெயில் ஐடியிலையோ அல்லது டைரெக்டாகவோ கால் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டெஃபினெட்லி வில் பிகம் அ R&D இன்ஜினியர் ஆர் சிஐ இன்ஜினியர் ஆர் product development engineers. Okay, and also the most important information என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் வந்து இங்கே வந்து எஃப்இஏல படிக்கிறீங்களோ அல்லது டிசைனில் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து டிசைன் தான் அதிகமாக கேட்குறாங்க, சில கம்பெனிஸ் மட்டுமே அனலைசிஸ் கேட்குறாங்க. பட் அனலைசிஸ் கேட்குறவங்க எல்லா இடத்துலையுமே வந்து பேசிக்காக ஒரு டிசைன் விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா தான் அனலைசிஸ்க்கு போகிறாங்க. அனலைசிஸ் அப்படிங்கிறது வந்து ஏதோ டூல் யூஸ் பண்ணிட்டா பண்ணிட முடியும் அப்படிங்கிறது இல்லை. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து அவங்க எப்படி ரிக்குவயர்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு டிசைன் இன்ஜினியராக வேணும்னா நான் சொன்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும், அல்லது ஒரு அனாலிசிஸ்டாக இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. பிளேஸ்மெண்ட்டும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரியலி இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கான்டாக்ட் மீ. தேங்க்யூ.